இந்த பொடுகு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமான பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருடைய மன நிம்மதியை ஸ்பாயில் பண்ணும். அதே மாதிரி மன அழுத்தத்தை அதிகமாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தன்னம்பிக்கையே குறைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தலைக்கு எண்ணெய் சரியாக தடவாமல் இருக்கிறது, தலை பராமரிப்பு கரெக்டாக இல்லை, அவங்களுக்கு தேவையான ஆயில் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பொடுகு வரும். பெண் பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா எப்பயுமே எனக்கு தலையில் சீவனா பவுடராக உதிருது டாக்டர், அதே மாதிரி ரொம்ப இச்சிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரெட்னஸ் கூட அந்த இடத்துல சொரிஞ்சு ரெட்னஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை சிவியராக முத்தி போயிடுச்சு அப்படின்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு அப்படின்னு சொல்லப்படுகிற டேண்ட்ரஃப். இந்த பொடுகு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமான பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருடைய மன நிம்மதியை ஸ்பாயில் பண்ணும். அதே மாதிரி மன அழுத்தத்தை அதிகமாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தன்னம்பிக்கையே குறைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வெளியே பிரதானமாக தெரியக்கூடிய தலைப்பகுதிகளில் அதிகமாக இருக்கும். ரொம்பவே முற்றிருச்சு, பொடுகு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்களுடைய புருவத்திலையோ இல்லை ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பியர்டில் இந்த மாதிரி வர்றதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த பொடுகு எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் பகுதி, அதாவது தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் பகுதியில் அதிகமான ட்ரைனஸ்னாலையும் வருது. அதே மாதிரி எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வருது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக டஸ்ட் அண்ட் பொல்யூஷனில் எக்ஸ்போஸ் ஆவாங்க. இல்லை அப்படின்னா ஜென்ஸ் அப்படின்னா நிறைய பேர் அதிக நேரம் இப்போ இந்த ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிலில் போகிறது, அதில் நிறைய ஸ்வெட் ஆகி அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் சரியாக தடவாமல் இருக்கிறது, தலை பராமரிப்பு கரெக்டாக இல்லை, அவங்களுக்கு தேவையான ஆயில் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பொடுகு வரும். அதே மாதிரி ஒரு சில பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீளமான முடி இருக்குது அப்படின்னா இல்லை ஸ்கூல் போகிறாங்க, டெய்லி 2 சடை போட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க சண்டே மட்டும்தான் குளிப்பாங்க. அப்போ நீளமான முடி இருக்குது, எனக்கு டேஸில் வீக் டேஸில் டைம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட லேட்டன்ட் ஹீட்டை, பாடியில் இருக்க லேட்டன்ட் ஹீட்டை நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால தான் அது குறையும். அதை நம்ம குளிக்கலை, நம்ம வாரம் ஒரு முறை தான் தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பொடுகு வர்றதுக்கு காரணம் இருக்குது. அடுத்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி யூஸ் பண்ணுற பில்லோ, அதாவது தலையணை கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதை இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா 3 to 4 days ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டவல்ஸு, சீப்பு, இது ஒரு முக்கியமான ரீசன். இப்போ டெய்லி யூஸ் பண்ணுற டவலே அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா பொடுகு பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி சீப்புமே நம்ம கோம் பண்ணும்போது ரொம்பவே டஸ்ட் இருக்குது, ரொம்பவே அழுக்கோட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேண்ட்ரஃப் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் நான் எண்ணெய் வாங்கி தேய்ச்சேன் டாக்டர், இல்லை ஷாம்பு நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், டிவியில் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஆட் பார்த்தேன், அதை பார்த்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனாலுமே 1 வீக் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டேண்ட்ரஃப் வரும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், நம்மளோட மருத்துவ முறைகளில் என்ன எளிமையான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தம் பாடியில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய உடல் சூடு அதிகமாகுவதனால தான் நமக்கு டேண்ட்ரஃப் வரும். அதே மாதிரி தலையோட ஹைஜீனை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலும் டேண்ட்ரஃப் வரும். இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல துகள்களாக ஒயிட் கலரில், இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கூட இருக்கும். இந்த மாதிரி துகள்கள் வரும் தலையை சீவும் போது. அதே மாதிரி அது அதிகமாக இருக்கும்போது நிறைய அரிப்பு ஏற்படுத்தும் தலையில். அதனால் பெண் பிள்ளைங்களாக இருந்தாங்க அப்படின்னா எப்பயுமே எனக்கு தலையில் சீவனா
பவுடராக உதிருது டாக்டர், அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப இச்சிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு ரெட்னஸ் கூட அந்த இடத்துல சொரிஞ்சு ரெட்னஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை சிவியராக முத்தி போயிடுச்சு அப்படின்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் பொதுவாக மக்களிடத்தில் ஒரு தவறான புரிதல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது வந்து டேண்ட்ரஃபா இல்லை சோரியாசிஸா, இது என்ன பிரச்சனை டாக்டர் நமக்கு தலையில் வந்திருக்கு அப்படின்றதுல வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். இதை வந்து நம்ம நேரடியாக பார்த்து அந்த பேஷண்ட்டை பார்த்து நேரடியாக வந்து அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும் இது வந்து டேண்ட்ரஃபா இல்லை சின்ன சின்ன பொழுகு மாதிரி உதிருதா அப்படின்றது வந்து தெரியும். இல்லை சோரியாசிஸ் அப்படின்னா வந்து இர்ரெகுலர் பேச்சஸில் அன்ஈவனாக அங்கங்கே ரெட்னஸ் இருக்கும். அதே மாதிரி மீன் செதில் மாதிரி உதிரும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு திங் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கணும். உணவில் வந்துட்டு நம்ம வந்து ஒமேகா 3 ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கணும். அது வந்து மீனில் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து மீன் வந்து உணவுகள் வந்து நிறையா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய எண்ணெய் பதார்த்தங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸையும் வந்து மெயினாக நிறைய அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ஒரு சிலர் நினச்சிக்குவாங்க வந்துட்டு ரிப்பீட்டடாக ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃப் சரியாயிரும்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான தவறான புரிதல். அடிக்கடி வந்துட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கிறதுனால வந்து ட்ரைனஸ் தான் அதிகமாகும். ஸோ வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லேட்டன்ட் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஒரு எண்ணெய் குளியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அதற்கு தேவையான மெடிசினும் ப்ளஸ் வந்து அதற்கு தேவையான ஷாம்புவும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து இந்த டேண்ட்ரஃப் குணமாயிரும். அதே மாதிரி வந்துட்டு எளிமையான வீட்டு வைத்தியங்கள் வந்து இந்த டேண்ட்ரஃப் போக்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு அதை அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை ஒரு ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து தாராளமாக ரெடியூஸ் ஆயிரும். அதே மாதிரி ஒரு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ்லேயே வந்து நேச்சுரலாகவே குறையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் வந்துட்டு விளக்கெண்ணெய், அதில் வந்து 2 சொட்டு மட்டும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் எடுத்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் மிளகும் வந்துட்டு இடித்து நீங்கள் போட்டுட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு காட்டன் வச்சு நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக அந்த ஹேர் ஒவ்வொரு லேயராக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2 to 3 வீக்ஸில் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு கூட வந்து நீங்கள் தயிர் சேர்ந்து ஆட் பண்ணி அதை ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஹேரில் வந்து ஹேர் மாதிரி பேக் மாதிரி போட்டு அப்போ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அடுத்து வந்துட்டு நீங்கள் இன்டர்னலாக சாப்பிட வேண்டிய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் கீரைகள் வந்து நிறையா எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்து ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்தாலும் கண்டிப்பாக வரும். ஸோ வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதற்கு தகுந்த யோகா பயிற்சிகளும் ப்ளஸ் மெடிடேஷன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய மன அமைதி வந்து உங்களுக்கு கிடைச்சி அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆக உங்களுக்கு டேண்ட்ரஃபை வந்து ரெடியூஸ் ஆகிறதை நீங்கள் தாராளமாக கண்கூடாவே பார்க்கலாம். நீங்கள் அடுத்து வந்துட்டு ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்துட்டு நம்மளோட டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு கேஷாமிர்த ஆயில் வந்து இங்கே இருக்குது. இந்த கேஷாமிர்த ஆயில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் மாதிரியே. அதே மாதிரி கேஷாமிர்த ஷாம்புவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்டர்னலாக இதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு டேண்ட்ரஃப்னா என்ன, இது யாருக்கால அதிகமாக வரும், ப்ளஸ் வந்துட்டு என்ன மாதிரி டயட் பேட்டர்ன் எடுக்கலாம், என்ன எளிமையான வீட்டு குறிப்புகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.